எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. ஹலோ சங்கீதா, சொல்லுடி. அக்கா வீட்லயா இருக்கீங்க? இல்லடி, வெளியே வந்திருக்கேன். ஓ சரிங்கக்கா. கேண்டி சொல்லு. இல்லக்கா, எனக்கு வரும்போது ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? சரிடி, வாங்கிட்டு வரேன். ஆமா, எப்போக்கா நீங்க போனீங்க? இப்போதாண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனேன். ஓ சரிங்கக்கா. சங்கீதா, ஹோல்ல வெயிட் பண்ணிடி. சரிங்கக்கா. தீபிகா வேற கூப்பிடுறா, அதனாலதான். சரிங்கக்கா, நீங்க தீபிகா கிட்ட பேசுங்க. சரிடி, ஹோல்ல வெயிட் பண்ணு. சரிங்கக்கா. சின்ன அங்க என்னமோ இருக்கே, என்னது அது? ஏதோ போட்டோ மாதிரி இருக்கே. சரி, இது என்னதுன்னு பார்க்கலாம். என்ன, அர்ஜுனன கூடயோ ஆதியன கூட ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு. இது யாரா இருப்பாங்க? இது யாருன்னே தெரியலையே. இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. இந்த பொண்ணு எங்க பார்த்திருப்பேன்? சரியா ஞாபகம் வர மாட்டேதே. எங்க பார்த்திருப்பேன்? சரி, இதுக்கு ஒரு போட்டோ எடுத்து வைக்கலாம். சரி, இத போட்டோ எடுத்துடலாம். என்ன சவுண்ட் இது? பூனை சவுண்ட் மாதிரி இருக்கு. பூனை எப்படி இங்க வர முடியும்? என்ன சவுண்ட் அது? பூனை தள்ளி போ. பூனை. போன் என்ன இப்படி உடைஞ்சிருச்சு? இப்ப நான் என்ன பண்றது? போட்டோ என்ன இப்படி உடைஞ்சிருச்சு? என் கிட்ட இருந்த ஒரே ஆதாரம் இதுதான். இப்ப நான் என்ன பண்றது? ஐஸ்வர்யா அக்கா கிட்ட வேற பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. சங்கீதா, என்னாச்சு சங்கீதா? என்னங்க, இங்க ஒரு பூனை வந்துருச்சுங்க. அதனால போனை வேற உடைஞ்சிருச்சுங்க. சரி, போனை கொடு. சரிங்க. என்னங்க, சரி பண்ணிடலாம்ல? சரி, பண்ணிரலாம் சங்கீதா. சரிங்க. ஆனா அதுக்குள்ள இருக்க போட்டோஸ் எதுவும் டெலிட் ஆகாதுல்ல? அது எப்படி சங்கீதா எனக்கு தெரியும்? தெரியல சங்கீதா, நான் கொடுத்து பாக்குறேன். சரிங்க. என்னங்க, கோச்சுக்காதீங்க. தயவு செய்து அதுக்குள்ள இருக்க எந்த போட்டோ டெலிட் ஆக கூடாதுங்க. சரி சங்கீதா, நான் இப்பவே ரெடி பண்ண கொடுக்கறேன். சரிங்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன போட்டோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உடைஞ்சு போன போட்டோ டஸ்ட்பின்ல போட வேண்டியது. அப்ப எதுக்கு நீ கையிலேயே வச்சிருக்க? போய் டஸ்ட்பின்ல போடு, நான் கிளம்புறேன். சரிங்க. கடவுளே, என்கிட்ட இந்த ஒரே ஆதாரம் அதுதான். ஆனா நீ அந்த ஆதாரத்தை இப்படி பண்ணிட்டியே. சரி, இந்த போட்டோ வச்சு பத்திரமா பீரோக்குள்ள வைக்கலாம். சங்கீதா, வாடி. ஏன்டி ரொம்ப நேரமா ரூம்குள்ளேயே இருந்த? வெளியே வர வேண்டியதானே? ஏன் நீ ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சங்கீதா, ஏதாச்சும் குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி. நீ வேணா குடிக்கிறியா? நான் வேணா ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி, பரவாயில்ல. இல்லடி, ஏதாச்சும் குடி. இரு, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிடி. அதுக்கு முன்னாடி ஃபோன் தாடி. என்னோட ஃபோனை வேற உடஞ்சு போயிடுச்சுடி. நான் இப்பதான் அவர்கிட்ட கொடுத்தேன். கால் பண்ணி கேட்டுக்கிறேன்டி. சரிடி, இந்தா. ஹலோ. என்னங்க, நான் தான். இது தீபிகா நம்பருங்க. ஏன் சங்கீதா, சொல்லு. என்னங்க, அந்த போட்டோ எதுவுமே டெலிட் ஆகாதுல? என்ன சங்கீதா, எத்தனை டைம் தான் கேட்ப? அதுதான் நான் சொன்னேன்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது. டெலிட் ஆனாதான் என்ன இப்போ? இல்லங்க, டெலிட் ஆக கூடாது. இது இருக்க போட்டோஸ் எல்லாமே எனக்கு வேணுங்க. எப்படியாச்சும் டெலிட் ஆகாம பாத்துக்கோங்க. அந்த போட்டோஸ் எதுவுமே டெலிட் ஆக கூடாது. சரி சங்கீதா, நான் பாக்குறேன். சரிங்க. இந்தா தீபிகா, தேங்க்ஸ். பரவாயில்லடி. இருடி, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இந்தா, போனை வாங்கிக்கோ. சங்கீதா, நில்லுடி. சொல்லு தீபிகா. என்னடி, ஏதோ போட்டோ டெலிட் ஆக கூடாதுன்னு சொன்ன? அதுவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இல்லடி, நீ சொன்னல இப்பதான் அந்த போட்டோ எதுவுமே டேட் ஆக கூடாது. அம்மாடி, அது நானும் எங்க அம்மாவும் எடுத்த போட்டோ. சின்ன வயசுல நாங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோடி. அதுக்கப்புறம் தானே அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே வேணும்லடி. ஆமாடி, அந்த போட்டோஸ் எல்லாமே கண்டிப்பா வேணும். சரிடி, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். தீபிகா அக்கா, வாக்கா. எப்படியோ ஷாப்பிங் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டி. தீபிகா, ஐஷு அக்கா எப்ப வந்தீங்க? இப்பதான் சங்கீதா வந்தேன். இருங்கக்கா, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இல்ல சங்கீதா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு டயர்டா இருக்கு சங்கீதா. ஜூஸை தீபிகாக்கு கொடு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்கக்கா. தீபிகா, இந்தாடி. அக்கா, ஒரு நிமிஷம். ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தேன்டி. அதுக்குள்ள இருக்கும், எடுத்துக்கோ. சரிங்கக்கா. தேங்க்யூக்கா. பரவாயில்லடி. ஆமா சங்கீதா,
ஏன்டி பேச பேச காலை கட் பண்ணிட்ட? ஒன்னும் கட் பண்ணலக்கா. நீங்க வேற ஹோல்ல இருந்தீங்களா, அதுக்குள்ள ஒரு பூனை வந்துருச்சு. பூனை வந்தோடனே போனை வேற கீழே போட்டுட்டேன்க்கா. அதனால போனை வேற உடைஞ்சிருச்சு. அதனாலதான்க்கா கால் கட் ஆயிருக்கும். எப்படி பூனை வந்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மேடம் உள்ள வரலாமா? வாங்கண்ணா. மேடம் ஆதித்யா சார் தான் மேடம் இங்க அனுப்பி விட்டாரு. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க மேடம். ஆமாண்ணா, வீடு வேற ஆல்ட்ரேட் பண்ணணும். வணக்கம்மா. வணக்கம்மா. வேலையை ஆரம்பிச்சிடலாமா? பண்ணிடுங்கம்மா. மேல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல இருந்து ஆல்ட்ரேஷன் வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்கம்மா. மேடம் நாங்க வேலை செய்யறோம். சரிங்கண்ணா. அக்கா என்ன சொல்றாங்க? இல்ல சங்கீதா, ஆதி அன்னைக்கே சொன்னாரு வீடு வேற ஆல்ட்ரேட் பண்ணணும்னு. நாங்க ஏற்கனவே ஒரு 2 சென்ட்டுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கோம். ஆனா அந்த இடம் வேற இப்ப புக் ஆயிருச்சு. இல்லைன்னா அங்கேயே வீடு கட்டி இருப்போம். சரி, அதனாலதான் வீடு வேற ஆல்ட்ரேட் பண்ணலாம்னு நினைச்சோம். அதனாலதான் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். ஓ சரிங்கக்கா. சரிக்கா, இது எல்லாமே நான் போய் உள்ள வச்சிடுறேன். சரி சங்கீதா. சரி தீபிகா, நீ பாத்துக்கோ. எனக்கு வேற டயர்டா இருக்குடி, நான் ரூமுக்கு போறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்கக்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிடி. தீபிகா. சொல்லு சங்கீதா. நான் இந்த பொருளை எல்லாமே உள்ள வச்சுட்டு வரேன். சரிடி. கொஞ்சம் என்னோட போனுக்கு சார்ஜ் போட்டு விட்டுறடி. கிச்சன்ல தான் சார்ஜ் வயர் இருக்கு. சரிடி, போட்டு விட்டுறேன். நம்மளும் இவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறது. கொஞ்ச நேரம் வாக்கிங் போலாம். அண்ணா நில்லுங்கண்ணா. சொல்லுங்க மேடம். அண்ணா, பீரோ எங்க கொண்டு போறீங்க? மேடம் இந்த பீரோ வேண்டாம்னு சார் சொல்லிட்டாரு மேடம். ஓ சரிங்கண்ணா, பாத்து எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். டேய் பாத்து எடுத்துட்டு போடா. சரிங்கண்ணா. இந்த சங்கீதா என்ன இன்னுமும் பொருள் எடுத்து வச்சிட்டு இருக்கா? என்னதான் பண்றாளோ? மேடம் மேடம் சாரி மேடம். கை தவறி கீழே விழுந்துருச்சு மேடம். தெரியாம விழுந்துருச்சு மேடம், மன்னிச்சிடுங்க. பரவாயில்லண்ணா. மேடம் நாங்களே க்ளீன் பண்ணிடுறோம் மேடம். இல்லண்ணா, பரவாயில்ல. அந்த பீரோ மட்டும் எடுத்துட்டு போங்கண்ணா, அது நாங்க க்ளீன் பண்ணிக்கிறோம். சரிங்க மேடம். இந்த போட்டோவா? நாம தானே பீரோக்குள்ள வச்சோம். என்ன இந்த போட்டோ கீழே விழுந்து கிடக்குது? யாராச்சும் பார்த்தாங்க? சங்கீதா, தீபிகா, என்னடி அது? ஏதோ ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. போட்டோவா? என்ன போட்டோ? என்ன அது என்ன ஒரிஜினலா இப்படி பதறாங்க? இந்த போட்டோ இருக்க பொண்ணுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்மதம் இருக்கு. கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அர்ஜுன் அது என்ன போட்டோன்னு பாரு. பாக்குறேனா? என்னங்க என்கிட்ட காட்டுங்க. இந்த போட்டோவா? என்னங்க எனக்கு காட்டுங்க. ஐயோ, தீபிகா ஏன் இப்படி கேக்குறா? இந்த போட்டோ மட்டும் தீபிகா பார்த்தா அவ்வளவுதான் நிறைய கேள்வி கேட்பா. தீபிகா. சங்கீதா சொல்லுடி. தீபிகா, நீ எதுக்கு அந்த போட்டோவை பாக்குற? இந்த போட்டோவே உடைஞ்சிருக்குடி. உடைஞ்சிருக்க போட்டோ வீட்டுல வைக்க கூடாது. ஆமா சங்கீதா கரெக்டா சொல்றா. அந்த போட்டோவை தூக்கி எறியுங்க. இனி இந்த போட்டோ வீட்ல இருக்க கூடாது. சரிடி, நீ சொன்ன மாதிரி எதுக்கு இந்த போட்டோவை நான் பார்க்கணும்? அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். சரிம்மா. கண்டுபிடிச்சிட்டேன். ஆதி அண்ணாக்கும் அர்ஜுன் அண்ணாக்கும் கண்டிப்பா சம்மதம் இருக்கு. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அந்த உண்மையை நான் கூடி சீக்கிரம் வெளியே கொண்டு வரேன்.